கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 18:35 படி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவன் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளையை போல் தாழ்த்தும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணிவிடை செய்யும் போது, வசனத்தை கை கொண்டு போதிக்கும் போது, பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் நம்முடைய நீதி பெரிதாய் இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்போம். இந்த நாளிலே கூட கடைசியாய் நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். பேதுரு கேட்கிறார், பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் எப்படி பெரியவனாயிருப்போம்? எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்று கேட்கும்போது, ஆண்டவர் அதற்கு இதுவரைக்கும் நம்ம பெரியவனாக்குவார் என்று சொல்லி பார்த்தோம். எப்படி பெரியவனாக்குவாரா? மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் போது அவரை பின்பற்றின நாம் இஸ்ரவேலின் எப்படி பெரியவனாயிருப்போம் தெரியுமா? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்போம். 12 கோத்திரங்களை நாம் தேவனோடு உட்கார்ந்து நியாயம் தீர்ப்போம். 12 சிங்காசனத்தின் மீது நாம் வீற்றிருப்போம். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம்! பரலோக ராஜ்யத்திலே எப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியிலே நம்மை உட்கார வைக்கிறார். 12 சிங்காசனத்தின் மேல் உட்கார்க்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்றது மாத்திரமல்ல, 12 கோத்திரத்தை நாம் நியாயம் தீர்ப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீ உன் வீட்டை விட்டு, உன் தகப்பனை விட்டு, உன் தாயை விட்டு, உன் சகோதரனை விட்டு, உன் சகோதரியை விட்டு, உன் உற்றார் உறவினரை எல்லாரையும் விட்டு, நிலத்தை விட்டு, உன் வேலையை விட்டு இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது நிமித்தம் உனக்கு 100 அத்தனையான பலனை இம்மையிலும் தருவேன், மறுமையிலும் உனக்கு தருவேன். இதுதான் தேவன் நம்மை பெரியவன் ஆக்குகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு விட்டுட்டு வானா அவங்களெல்லாம் கூட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படி அல்ல. அவர்களை விக்கிரகமாய் வாழ்க்கையில் வைக்காதபடி தேவனை முதன்மையாக வைத்து தேவனுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது உன் வாழ்க்கையிலே 12 கோத்திரங்களை 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து நீ நியாயம் விசாரிப்பாய். அது மாத்திரமல்ல, 100 அத்தனையான பலன் இம்மையிலும் நீ அடைவாய், மறுமையிலும் உனக்கு கர்த்தர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த பெரிய சிலாக்கியத்தை நீ இழந்திராதபடி உன்னை தாழ்த்து பணிவிடை ஊழியம் செய். வசனத்தை கை கொண்டு போதி. பரிசேயர் சதுசேயர் நீதியை காட்டிலும் உன் நீதி பெரிதாய் இருக்கட்டும். ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க பிரயாசப்படு. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழு. எந்த விதத்திலும் உலகம் உன்னை இழுக்காதபடி உன்னதமான உன்னுடைய சட்டையின் மறைவிலை மூடி உன்னை பாதுகாத்துக்கொள். அவரை அறிகிற அறிவிலும் அவருக்கு பயப்படுகிற பயத்திலும் நாளுக்கு நாள் நீ வளரும் போது அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் என்று சொன்னீரப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எப்படி பெரியவனாக்கும் என்று சொல்லி நீர் எங்களோடு இடைப்பட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்க 12 சிங்காசனத்தின் மேல் நாங்கள் அமருகிறது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் தாய் தகப்பன், சகோதர சகோதரி, ஆண்டவரே, கணவன் மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே, நிலங்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்களுடைய ஆலயத்திலே தரித்திருந்து உமக்காக நாங்கள் பணிவிடை செய்யும் போது, ஊழிய செய்யும் போது,
ஆண்டவரே நூறத்தனையான பலனை இம்மையிலும் மறுமையிலும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய காருண்யம் இதை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொருவரையும் பெரியவனாக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.